நண்பர்களே, என் மக இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே அப்பா ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்க. ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம்னு பார்த்தேன். டக்குன்னு ஒன்று நினைவு வந்துச்சு. என்ன கேட்டேன் அப்பாட்ட? பாயாசம் கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம்னா டக்குன்னு பாசிப்பருப்பு பாயாசம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நண்பர்களே. ஓகேவா? ஓகே. இப்போ பாசிப்பருப்பு பாயாசத்தை ஒரு லெவலுக்கு போட்டு கிண்டிட்டாங்க. அதை எப்படி கிண்டுனா எக்ஸ்பிளைன் பண்ண? வெறும் பாசிப்பருப்பு தான். பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சு நாட்டு சர்க்கரையை காய வச்சு பால் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். ஏலக்காய் போட்டு நாட்டு சர்க்கரையை கொதிக்க விட்டு அந்த பாகு எடுத்து ஊற்றணும். அவ்வளோதான். முந்திரி பருப்பு இப்போ அடுத்து முந்திரி பருப்பு நான் என்னுடைய வேலை, நான் தான் மாஸ்டர். இப்போ முந்திரி பருப்பு நெய் ஊற்றி தரேன். இப்போ நெய் இல்லை நண்பர்களே, இருக்கிற நெய் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஊன்னா விடுகாது. போதும்ல? போதும். இருந்தால் தான் ஊற்றுருக்கு. அவ்வளோதானே இருக்குது. கருகுமியா அப்புறம் முந்திரி பருப்பு கருகாரி எனக்கு தெரியாது. நான் மாஸ்டருக்கு என்ன தெரியாதா? ஏப்பா அது நண்பர்களே, முந்திரி பருப்பு பார்த்தீங்களா? முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், இது என்னது? பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு. ரைட், ஓகே. பாதாம் பருப்பு என்ன பண்ணணும்? உடச்சுக்க. அப்படியே போடுறீங்க முழுசா? இந்த பாதாம் பருப்பியா இதை உடைச்சிடுவோம். அப்புறம் உடைக்கிறதுக்குலாம் அது கருகிருமியா? என்னையா நீ மாஸ்டர்? ஏய், இப்படியே போடுவோம், சும்மா உடைக்கணும். முழுசா உடைச்சு உள்ள போகாதியா? கையிலே உடைக்கிறாரு நண்பர்கள். இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம், அது கொஞ்சம் போடுவோமா? இது எல்லா பருப்பும் வேணாம். எப்படி? ஏய், குண்டுகளை வருதான்னு பார்த்துக்காங்க. கதை வடைங்க அங்கிட்டு பாருங்க நண்பர்களே. சூப்பராக போட்டாச்சு நண்பர்களே. அடுத்ததை போட்டுருவா. கிறிஸ்மஸ் பண்ண கடைசி போட்டுருமா? நல்லா இது கருணை நல்லா பொரியன் நண்பர்களே. இப்படி போட்டுக்கிட்டு இப்படி இருக்கு. இப்போ சூப்பராக இருக்கா? அப்படியே பின்னாடி போ. தெரியணும்ல. என்னைய காட்டுறி, மாஸ்டரை காட்டு. பிள்ளைகளுக்கு நம்ம கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொடுறதோட இந்த மாதிரி மழை டயத்தில் சரியான மழை பெய்யுது நண்பர்களே. வெளியே சரியான மழை. ஏய், இது கொஞ்சம் கருகட்டேன். போதும். ஏய், வெளியில் போய் பாரு, யார் வர்றாங்கன்னு. வாடை வருது, பயங்கர வாடை வருது. இந்த மோப்பை முடிச்சு வந்துட்டு குண்டுக்கலாம். போதுமா? ஓகே நண்பர்களே, இதை எடுத்து அழகாக அப்படி கொட்ட போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, அவ்வளோதான். சிம்பிள் பாயாசம் நம்ம வீட்டில் ரெடி நண்பர்களே. அப்படியே கொட்டி ஆஹா சார் கொதிக்குது நண்பர்களே. இப்படி ஆஹா பாயாசம் ரெடி நண்பர்களே. சர்மியம்மா, மதுமா, அக்கா என்ன ஸ்கூல் விட்டு வரல? குண்டுகளை தொடச்சிக்கிட்டு இருக்கா? ஓகே நண்பர்களே, சுட இங்கே வர முடியும். ஏய், அங்கிட்டு பாப்பா, அங்கிட்டு ஓடியா நம்மளே. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. ஆஹா இது கொதிக்கட்டும். எதுக்கு? பிடிச்சிருமா? தகார். அடுத்து அப்பளத்தை பொரிக்கணும் போல. அடுப்பா பத்தா வையா. சட்டி எடுத்துக்க. அடுப்பு முதல் மாற்ற சொல்லணும்.
ஏய் வெளியில் மலையை காட்டிட்டு வாடி, வெளியே மலையை பாரு, சரியான மலை. நீ பேசுனா கேட்காது, இப்போ பேசுறீங்க. நாங்கள் இருக்க வீட்டு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற வீட்டு முன்னாடி மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். நனைஞ்சிரும் செல்லு. சரியான மலை நண்பர்களே, அடிச்சு ஊற்றுது நம்ம மழை. இங்கே பாருங்க, நனையாது சொல்லலாம், அடிச்சு ஊற்றுது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, படத்தை பிடிச்சிருவோமா? தொடச்சாச்சுரா. இங்கே வர அப்பா, அப்படியே இந்த அப்பளமும் இந்த பாயாசமும் அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த மழை டயத்தில் அடாடா தேன் ஆனந்தம், நம்மளுடைய பேர் ஆனந்தம். அந்த விளைக்கிற மது 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 விலைக்கு 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 அங்கிட்டு போ. இப்படி அப்படி பொரிச்சு அப்படி எடுக்கணும் நண்பர்களே. டக்குன்னு புரட்டி விட்டுறணும், அப்போ தான் கருகாது. அவ்வளோதான். நான் வந்து உலகளவில் நான் அமெரிக்கா, ஜப்பான், கல்கத்தா எல்லா ஊருக்கும் போய் சமைச்சிங்க நண்பர்களே. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, பொரிய அருமையாக பொரியுது. இப்போ நல்லா இருக்கா? டச் பண்ணாத. இந்த ஆவி போகிறதுனாலம்மா. சூப்பராக இருக்கு நண்பர்களே. இப்போ பாயசத்தை நம்ம சாப்பிட போகிறோம், மதுவும் நானும். அது சாப்பிட்ருமாடா? ஆமாடா, நமக்கு மட்டும் அப்புறம் முடிச்சா போதும். அப்புறம் அக்கா யாருக்கு? நாங்கள் இப்போ சாப்பிட்டுக்கிறோம், அப்புறமே நீங்கள் சாப்பிடுங்க. மேடம் அது சூப்பராக பிடிக்கணும். அப்பா இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு குக்கிங் தான் நண்பர்களே. எப்படி இல்லடி, ஒரு பொட்டு கருகடி. சரியான பாயாசம் இன்னைக்கு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ், சாயங்காலம் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான பாயாசம். பா, பெண்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சமையலில். அப்புறம் வேணா பிடிச்சிங்க நீ முதல் சர்மி. ஓகே. இங்கே வா, காட்டுவா. பாயசம் கெட்டியாகி போச்சு. இங்கே வரு. ஆஹா, அது கெட்டி ஆகக்கூடாதுன்னு பாசி பருப்பா வறுத்து போட்டிருக்கேன். வறுக்காமல் போட்டால் ஒரு மாதிரி கொலன்னு ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி ஆயிடும். இது அந்த மாதிரி ஆகாது. இப்போ எனக்கு தட்டடு மது, உனக்குடா, உனக்கு பாயசம் சுத்தவா? கிழவி தெரியாமல் சாப்பிடுவேன். கிழவி சுகரு கொடுக்கக்கூடாது. சரி பாவம், சரி பாவம் கொடுக்குமா? சரிமே மது. ஓகே நண்பர்களே. அப்பா மதுமா பாஸ் பண்ணிக்கங்க. செம்மையாக நண்பர்களே, சூப்பரான பாயாசம் ரெடி பண்ணிட்டேன்.
ஒரு சமையல் வந்து எவ்வளோ கஷ்டப்படணும்னு நைட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா நான் கற்றுருக்கேன். ஆனால் அந்த மலைக்கில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளே. இந்த கிளவி வேறு இருமிக்கிட்டே கிடக்கு பாவம். அது கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ சூப்பர் பாயாசம் நம்மளுக்கு வருங்க. அடடா, ஆஹா, ஸ்பூன் எடுத்தோடா. உனக்கு எடுத்து எனக்கு வேணாம். இதை இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதை அப்படியே உடச்சி உதுத்து விடணும். அப்பளம் அதுக்கு தான் இதை பொரிச்சது. கொடு. இப்படி உதுத்து விடணும் நண்பர்களே. உதுத்து விட்டு இப்படி களைஞ்சிடணும் நல்லா. ஏய் மது, உனக்கு அப்பளத்தை ஊற்றி விடா, நீயே சாப்பிட்டுக்கிறியா? ஊற்றி விடா. சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்டா. எப்படி அருமையான ஸ்நாக்ஸ் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருக்க மாட்டேங்க நீங்கள். இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். சூப்பர். வாங்காமல் இருக்கும். செம்மையாக இருக்கு. மனமாக இருக்கு. ஆஹா, இந்த அப்பளத்துக்கு இந்த பாயாசத்துக்கு அடடடா எப்படி இருக்கு? இந்த மலைக்கில் அந்த பாயத்தை விட்டு அப்பா, ஏய் தண்ணி ஒரு அங்கே எங்கே வந்துச்சுன்னு மனதுண்ணா. இங்கே நான் போகிறேன். கூட இருக்கா? நடந்து போகிறேன். மண்போலே என் மகன் சர்மியை கூப்பிட போன மலை வந்துக்கிட்டு கூட எடுத்து போகிறேன். அதனால் வீடியோ முடிச்சுக்கிறேன். மற்ற வீடியோ சந்திக்கணும். கூட மதுரை பேச பண்ணி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வந்து விடுங்க. நன்றி, பாய் பாய்.